வணக்கம். சரஸ்வதி பள்ளி மாணவர்கள் நடத்தும் ஹரிச்சந்திரனின் நாடகம். காட்சி 1. ஏக மக்களே, இந்திர லோகத்தில் நடைபெறும் ஒரு அறிவு சார்ந்த விவாதத்தில் விஸ்வாமித்திர மாமுனிவர் மற்றும் வசிஷ்டர் இடையே நடைபெறும் காரசார விவாதத்தை இங்கு நேரடியாக காணலாம். வணக்கம். வாழ்க ஹரிச்சந்திரன், வாழி ஹரிச்சந்திரன். இவ்வுலகில் ஹரிச்சந்திரன் மகாராசன் என்பவனே உண்மையின் பிறப்பிடம், சத்தியத்தின் மறுவடிவம். வசிஷ்டரே, போதும், உங்களை ஹரிச்சந்திர புராணத்தை நிறுத்துங்கள். விஸ்வாமித்திர முனிவரே, சூரியனும் சந்திரனும் திசை மாறினாலும் மாறலாம், வானம் பொழிய மறுத்தாலும் மறுக்கலாம், மலை போன்ற துன்பங்கள் எதிர்த்தாலும் எதிர்க்கலாம். ஆனால் ஹரிச்சந்திரன் எதற்காகவும் எப்போது பொய்யுரைக்க மாட்டான். சத்தியம் பேர் அவன் வேறு அல்ல. வசிஷ்டரே, அவனை நான் பொய்யுரைக்க வைக்கிறேன். விஸ்வாமித்திர முனிவரே, அது உங்களால் முடியாது. வேண்டிய முயற்சி செய்து பாருங்கள். அவனை நான் பொய்யுரைக்க வைக்கிறேன் என சபதம் எடுத்துக் கொள்கிறேன். அப்படி நீ பொய்யுரைக்க வைத்துவிட்டால் நான் வாழ்நாள் முழுவதும் உமக்கு அடிமையாகிறேன். அதில் நீ தோல்வி அடைந்து விட்டால் என் தவபலத்தில் பாதியை ஹரிச்சந்திரனுக்கு அளிக்கிறேன். பார்க்கலாம். இந்த காட்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அடுத்த காட்சி ஹரிச்சந்திரன் அரசவையில் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு மகிழுங்கள். இவ்வுலகில் அழியாதது சத்தியம் ஒன்றுதான் தேவி. ஆமாம் சுவாமி. அரசே, தங்களை காண மகாமுனிவர் விஸ்வாமித்திரர் வந்து கொண்டிருக்கிறார் அரசே. அவரா? ஆமாம் அரசே. வாருங்கள் முனிவரே, அமருங்கள். ஹரிச்சந்திரா, நீ பேரும் புகழும் பெற வாழ்த்துகிறேன். தன்னிய நானேன் சுவாமி, தன்னிய நானேன். உங்கள் வருகையால் இந்த அரண்மனையே புனிதமானது. அமர் ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திரா, உலக நன்மைக்காக பெரிய யாகம் ஒன்றை நடத்த உள்ளேன். நாங்கள் பாக்கியசாலிகள் சுவாமி. சுவாமி, யாக காரியத்தில் அடியினுடைய கடமை என்ன? 56 தேசத்து அரசர்களிடமும் யாக பொருள்களை வசூலிக்க வேண்டும். சுவாமி, அடியர் விரும்பினால் யாகத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் நானே தருகிறேன். நீ ஒத்துக்கொண்ட பொன் உன்னிடமே இருக்கட்டும். யாகத்திற்கான மற்ற ஏற்பாடுகளை செய்துவிட்டு பிறகு நான் தெரிவிக்கிறேன். சுவாமி, தான் கொடுத்த தர்மத்தை தானே வைத்திருக்கலாகாது. தடுக்க முடியாத இயற்கையால் ஒரு தவறு நேர்ந்தாலும் தர்மத்துக்கே பங்கமாகிவிடும். சுவாமி, தங்கள் இஷ்டப்படியே ஆகட்டும். எங்களை ஆசீர்வதியுங்கள். தீர்காயுஷ்பவ. 3. ஏக மக்களே, அடுத்த காட்சி விறுவிறுப்பாக இருக்க போகிறது. நாடு நகரங்களிலிருந்து ஊரூரா சுற்றும் ஹரிச்சந்திரன் இறுதியில் தன் மனைவியை விற்கிறார். விற்கிற இடத்தில் சந்திரமதி எதிர்கொள்ளும் துன்பங்களை பற்றி காணலாம். லட்சுமி எங்க இருக்க? நான் தான் அப்படியே வந்திருக்கேன். அக்கா, லட்சுமி எங்கேயாவது பார்த்தேலா? கூட்டத்தில் யாராவது லட்சுமி எங்கேயாவது பார்த்தேலா? லட்சுமி எங்க இருக்க? லட்சு எங்க இருக்க? லட்சுமி, நான் தான் அப்படியே வந்திருக்கேன். லட்சு எங்க இருக்க? லட்சு. ஏன் இப்படி வாழ் வாழ்னு கத்துறேன்? இல்லடி, நீ சிரமப்படுறதுனால நான் உனக்கு ஒரு வேலைக்காரி கொட்டி வந்திருக்கிறேன்டி. என்ன சொல்றீங்க? அட பாவி மனுஷா, நான் ஒருத்தி இருக்கும் போதே வேற ஒருத்தி கேக்குதா? இல்லடி, வேலைக்கு வாங்க வாங்க. ஏன் எங்க போறீர்? நீங்க சாப்பிடுறது செரிக்க வேணாமா? அது இல்லடி லட்சுமி, நான் ஆம்படையான்றதை அடிக்கடி மறந்து போயிடுறேன்டி. அது என்ன, மாடும் கன்றுமா? ஏன்னா யாராவது தானம் கொடுத்தாலா என்ன? தானமா? விலை கொடுத்து வாங்கினடி, விலை கொடுத்து வாங்கினேன். யாராவது ஜலம் கொண்டு வாங்க. ஜலம். ஜலமா? யாருக்கு? நாசமா போச்சு. நான் மாடு வித்து, மோர் வித்து, தயிர் வித்து சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேலே. சரி சரி, போய் வேலையை பாரு. போங்க போங்க. டாடி, சந்திரமதி. சொல்லுங்கம்மா. எங்கடி உன் புள்ள? அவனை சும்மா வச்சுக்கிட்டு சோறு போட முடியாது. அவனை அனுப்படி, போய் தர்பே எடுத்துக்கிட்டு வரட்டும். அவன் வேணாம்மா, அவன் ரொம்ப சின்ன பையன்மா. அவன் காட்டுக்கு தனியாக அனுப்ப முடியாதும்மா. வேலையை முடிச்சு போய் நானே தருவை கொண்டு வரேம்மா. ஏண்டி, நீ போயிட்டீன்னா வீட்டு வேலை யாரடி பாப்பா? போறன்னு குதிக்கிறவ. அழுவாதீங்கம்மா, நானே போயிட்டு வரேன். மகனே, கவனமாக சென்று தருவை கொண்டு வா மகனே. சென்று வரேன் தாயே. மகன் பாம்பு தீண்டி இறத்தல், ஹரிச்சந்திரன் சுடலையில் வேலை செய்தல், கடமை தவறாத ஹரிச்சந்திரன் நிலையை பார்க்கலாம். மற்றும் சிவன் பார்வதியின் மறைமுக வரவேற்பு. அம்மா, மகனே யோகிதாசா, மகனே எங்கடா இருக்காய்? என் அன்பு செல்வமே, ஆறுயிரே. மகனே யோகிதாசா, அக்கா யோகிதாசனை பாத்தீங்களா? என் மகனே, என் அன்பு செல்வமே, யோகிதாசா, யோகிதாசா.
மாட்டாயா? மகனே யோகிதாசா, இந்த வேதனைக்காய் என் வயிற்றில் பிறந்தாய். மகனே யோகிதாசா, மகனே கொஞ்சம் வயது என்னை விட்டு போவா என்று நினைக்கவே இல்லை. மகனே யோகிதாசா, மகனே மகனே, நாளை உன் அப்பா என் மகன் எங்கே, என் பரம்பரைக்கு ஒரே ஒரு மகன், அவன் எங்கே, அவனை கொண்டது ஏன் என்று கேட்டால் என்ன சொல்வேன் மகனே, என்ன சொல்வேன்? மகனே யோகிதாசா, மகனே யோகிதாசா, மகனே மகனே யோகிதாசா, உன்னை எரித்து விட்டு நான் யாருக்காக வாழ வேண்டும்? நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எதற்கு? மகனே யோகிதாஸ், மகனே யோகிதாசா, அன்பு செல்லுமே மகனே யோகிதாசா, இந்த வேதனைக்காய் என் வயிற்றில் பிறந்தாய். மகனே மகனே யோகிதாசா, மகனே மகனே யோகிதாசா, மகனே யோகிதாசா, மகனே உன்னை எரிக்க முடியாது. மகனே யோகிதாசா, பெண் என்ன தைரியம்? சுடலில் நான் அனுமதியின்றி உடலை சுடுவதா? பெற்ற பிள்ளையை கொள்ளை கொடுத்து நிற்கும் பேய் என்று சொல்லுங்கள், தான் பெற்ற பிள்ளையை தானே இருக்கும் பாவி என்று சொல்லுங்கள். என்ன பழகிக்குள் பொழிகிறது? ஒருவேளை என் தேவியின் சொல்லா இருக்காது. என் செல்லும் ஏன் இவ்வளவு பெரிய துன்பம் தர வேண்டும்? காவலுக்கு தர வேண்டிய கால் பணம், முளத்துண்டு, வாய்க்கரிசி இவற்றை கொடுத்துட்டு பிணத்தை சுடு. கால் பணம், முளந்துண்டு, வாய்க்கரிசி, அதற்கு வழியேற்ற ஏழையா நான்? மயான கடமையை செலுத்த வகையற்ற நீ சுடலியில் நுழைந்திருக்கவே கூடாது. சம்பிரதாயம் உண்டு என்று தெரியாதையா? இப்போது தெரிந்து விட்டதல்லவா? அவற்றை கொடுத்துட்டு பிணத்தை சுடு. இறந்த காக்கைக்கு அது இனமே கூடி நின்று கரையும். இங்கே பாருங்கள், மானிடனாய் பிறவியெடுத்த என் மகனுக்கு என்னை தவிர அடுத்தவர் இல்லை. நான் எப்படி செலுத்துவேன்? அப்படியானால் பிணத்திற்கு இனம் கிடையாது. ஐயா வேண்டாம், ஐயா. கால் புட்டுப்படுவன், கடமை தவற மாட்டேன். என்னை ஒருத்தர்கள் ஆகாதா? இறந்த பிணத்தை ஏன் அவமானம் செய்தாய்? ஏன் ஆவி போன கூடி என்ற அலட்சியமா? ஆத்மாவுக்கு ஆண்டவன் கொடுத்த வீடடா. என் மகனின் பெருமையை நீ அறிய மாட்டாய். என் மகனை வீசிய நீதி நீச்சனே. என்னை அறியாமல் என் நெஞ்சம் ஏன் பதகிறது? ஒருவேளை என் மகன் யோகிதாஸ்னோ சிவா இருக்காது. இல்லை, யாரை பார்த்து நீச்சன் என்றாய்? உள்ளென்று வைத்து புறமன்று பேசும் பொய்யன் ஒரு நீச்சன். கொண்டவள் இருக்க மற்றவள் இருக்க காம வெறியன் ஒரு நீச்சன். என்னை நிந்திக்கும் நீ யார்? திக்கற்றவள். ஆண்டவன் உன்னை மட்டும் தனியே படுத்தி விட்டானா? இந்த உடலை கொடுத்த மானினன் அவன் எங்கே இருக்கின்றார்? என் இருதயத்தில் நிறைந்து அந்த அன்பு தெய்வத்தின் உதவி கிட்டா தூரத்தில் இருக்கின்றார். உனக்கென்று உதவும் ஒரு பொருளும் உன்னிடம் இல்லையா? இல்லை. அதை விட்டுத்தா. எதை? அதை விட்டுத்தா. என்னிடம் ஒன்று இல்லையா? நானும் 2 கண்களை உடையவன் தான். யாரிடம் மறைக்கிறாய்? உன் பொய்மை புரிந்து விடுது. போக்கேட்டவளுக்கு ஏதாமா பொற்றாளி. ஐயோ ஆண்டவனே, இது என்ன கொடுமை! உன் சோதனைக்கு இல்லையே இல்லையா? ஆஸ்தி இழந்தேன், அந்தஸ்து இழந்தேன், அருமை மகனை இழந்தேன், அதற்கு மேலே கற்பிற்கு கழகமா? ஐயோ ஆண்டவரே, தேவருக்கும் மூவருக்கும் தெரியாத தாலி ஒரு புலையின் கண்ணுக்கு தென்பட்டது. ஐயோ ஆண்டவரே, என்னோடு பிறந்த தாலி என் மனவாளங்களுக்கு அல்லாத மற்றவருக்கு தோன்றாத தாலி இடுகாட்டில் பின்னமைக்கும் இவன் கண்ணில் தென்பட்டது. பெண் குழந்தை பெருமை சின்னவை பேரடி தாயை விழுந்தது. என்ன தேவருக்கும் மூவருக்கும் தெரியாத தாலி, என்னுடன் பிறந்த தாலி, மணவாளன் கண்ணுக்கு அல்லாத மற்றவள் கண்ணுக்கு தோன்றா தாலி. நிறுத்து. தாலி கேட்டவுடன் மனதை நொந்து கொள்ளும் நீ யார்? உன் மணவாளன் யார்? சொல். நான் வாழ பிறந்தவன், என் மகன் ஆள பிறந்தவன். இவன் தந்தை அயோத்திக்கு அரசன். ஐயோ ஐயோ மகனே, மகனே உனக்கா இந்த நிலைமை? யோகிராஜா சுவாமி நீங்களா? ஐயோ மகனே, ராஜவம்சத்தில் பிறந்த நீ இப்படி அனாத பெணமாய் இருந்து கிடக்கிறாயே மகனே. சுவாமி, நம் பிள்ளையை நீங்களே எரித்து விடுங்கள். என்னால் முடியாது தேவி. என்னதான் நம் மகனாக இருந்தாலும் மயான கடமை செலுத்தாமல் நாம் நம் மகனை இங்கே எரிக்க கூடாது. பரமேஸ்வரா, இருந்த உடலுக்கு மீண்டும் உயிர் தர மாட்டாயா? ஹரிச்சந்திரா, உனக்கு பல்வேறு இன்னல்களை அளித்தாலும் நீ சத்தியம் தவறாமல் சத்திரின் வழியே செல்கிறாய். உண்மை பொய் உரைக்க வைக்கவே இவ்வாறு செய்தோம். இறந்த உடலுக்கு மீண்டும் உயிர் தாருங்கள் பரமேஸ்வரா. ஹரிச்சந்திரா, உன்னை உலகம் அறிவே நாம் இவ்வாறு செய்தோம். மகரிஷி நடத்திய நாடகமே இது.
ஹரிச்சந்திரா, உன்னை உலகம் அறியவே நாம் இவ்வாறு செய்தோம். மகரிஷி நடத்திய நாடகமே இது. தாயே, என் மகனுக்கு உயிர் பிச்சை தாருங்கள். அப்படியே பரிசல் மாறாத பத்தினியே, உன் பரந்த உள்ளம் என் மனதை கவர்ந்தது. உன் மகன் மீண்டும் உயிர் பெற்று வருவான். மகனே யோகிதாசா, மகனே யோகிதாசா, என் செல்லமே, என் கண்ணே, உனக்கு உயிர் வந்து விட்டதடா. என் செல்லமே, இந்த பூலோகத்தில் நீ மீண்டும் தோன்றி விட்டாயடா. என் கண்ணே, என் கண்ணீரை துடைக்க வந்து விட்டாயடா என் செல்லமே. மகனே யோகிதா, அத்தை பாரடா. மகனே, நீ மீண்டும் உயிர் பெற்று விட்டாயடா. இறைவா நன்றி. அம்மா அம்மா அம்மா. தாயே, உங்கள் கருணையே கருணை. பரமேஸ்வரா, நாங்கள் பாக்கியசாலிகள், எங்களை ஆசீர்வதியுங்கள். மூவரும் நீடோடி வாழ்க.